இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் இந்த கோர்ஸ் எடுத்ததுக்கான ரீசனே இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம பிகினர் லெவலில் இருக்கறனால பொறுமையாக பேச ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து நம்ம சப்ஜெக்டிவ் நான் சப்ஜெக்டிவ் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இங்கிலீஷை நம்ம பெட்டராக பேசுறதுக்கான சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிகினர் லெவலில் ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிக்கும் போது என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில பேசிக் டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பேசிக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும். ரிலாக்ஸ். எப்பயுமே நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, இங்கிலீஷ் கற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிறப்போ நம்ம பேச பேச தான் வரும், பழக பழக தான் வரும், பேசி பழகினா தான் வரும். ஸோ நம்ம பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு எதர் அந்த வேர்ட் இங்கிலீஷ் என்னென்னு மறந்து போயிடலாம், நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து கரெக்டாக கிராமட்டிக்கலாக வருமா அப்படின்னு யோசனையாக இருக்கலாம். ஸோ அது கரெக்டாக பேசலாமா, இது இங்கே சொல்லலாமான்னு நம்மளுக்கு மைண்டில் 1000 குழப்பங்கள் ஓடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? அதனால் அப்போது நம்ம என்ன படன்னு ரொம்ப பதட்டமாயிடுவோம். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. தப்பாக போகலாம், சரியாக போகலாம், அது வேற. பட் நம்ம பதட்டப்படக்கூடாது. என்ன நடந்துற போகுது மேக்ஸிமம், என்ன அவன் தப்பாக பேசுகிறான், அவள் தப்பாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்லை 2 சிரிப்பு சிரிப்பாங்க. சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டுமே, அதனால் நம்மளுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் எல்லாமே வரும் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸில் சொன்ன மாதிரி பிறந்த உடனே யாரும் கரெக்டாக பேசிடுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக ஓலரி திணறி எல்லாம் பண்ணி தான் நம்மளுக்கு லாங்குவேஜ் வருது. அந்த மாதிரி தான் நம்ம ஓன் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்போ இன்னொரு புது லாங்குவேஜ் கற்றுக்கணும், அதுவும் வேறு நாட்டு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதுக்காக கவலைப்படாதீங்க. ஸோ ரிலாக்ஸாக இருங்க. நம்ம பதட்டப்பட்டோம்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும், மைண்ட் படப்படன்னு ஆகிடும். பதட்டப்படாமல் நம்ம ரிலாக்ஸாக இருக்கும்போது நம்மளோட பிரெயின் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமுமே சொல்யூஷன் ரிலாக்ஸ்டாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் ரிலாக்ஸாக இருக்கணும். செகண்ட் டிப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். தப்பாக இருக்கலாம், என்ன வேணா ஆகலாம், ஆனால் நீங்கள் உங்களை கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கான கான்ஃபிடென்ஸ் குறையக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. லேக் ஆஃப் லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு தெரியலங்கிறது வந்து லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, நம்மளுக்கு அறிவு இல்லைன்னு கிடையாது. அது ஒரு மொழி, அவ்வளோதான். அதை கற்றுக்கலாம். அதுக்கும் நம்ம அறிவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அந்த மொழி தெரியலங்கிறதுனால நம்ம அறிவில் இருங்க, நம்ம கம்மி, அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவும் வேண்டாம். மூணாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ யுவர் ஆடியன்ஸ். இந்த நோ யுவர் ஆடியன்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். நம்ம வந்து ஒரு லெக்சர் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோம், நம்ம ஒரு கதை சொல்கிறோன்னா யாருக்கு கதை சொல்ல போகிறோம், நம்ம ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணுறோன்னா யாருக்கு பண்ண போகிறோம், அது மட்டும் ஆடியன்ஸ் கிடையாது. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போதுமே அவங்க யார், அவங்க தான் நம்மளோட ஆடியன்ஸ். கான்வர்சேஷனாக கூட இருந்தாலுமே 2 பேரும் பேசினாலுமே நீங்கள் பேசும்போது ஆப்போசிட் இருக்கவங்க அவங்களோட ஆடியன்ஸ், அவங்க பேசும்போது நீங்கள் அவங்களோட ஆடியன்ஸ். இதுதான். ஸோ நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கிற தெரிஞ்சு பேசுங்க. என்னன்னா அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் கன்வே பண்ணும்போது இந்த இடத்துல தப்பாகுமா அந்த இடத்துல தப்பாகுமான்னு யோசிக்க தேவையில்லை. அண்ட் பெரியவங்கிறப்போ மரியாதை கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டு நம்ம மைண்டில் வச்சுப்போம். அப்போ அந்த ஆடியன்ஸ் யார், பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும்போது அது கரெக்டாக ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் அஷ்யூம் எனிதிங். நீங்கள் ஒரு விஷயம் பேச போகிறீங்க அப்படிங்கும் போதே ஐயோ இவங்க அப்படி நினச்சிருவாங்க, இவங்க இப்படி நினச்சிருவாங்க, ஒரு அப்படி இருக்குமோ, ஒரு இப்படி இருக்குமோ, அந்த மாதிரி எதையுமே அசியூம் பண்ணாதீங்க. அசியூம்ங்கிறது நம்மளா நினச்சிக்கிறது. எதையுமே நினச்சிக்காதீங்க, எந்த அசம்ஷனும் வேண்டாம். நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கோம், பேச போகிறோம், பேச பேச நம்மளுக்கு இங்கிலீஷ் வரும். அது மட்டும் தான் நம்ம மைண்டில் இருக்கணும், வேறு எந்த அசம்ஷனும் தேவையில்லை. சரிங்களா? அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டோன்ட் ட்ரை டு பி பர்ஃபெக்ட். யாருமே உலகத்தில் பர்ஃபெக்ட் இல்லை. லாங்குவேஜுன்னு கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையுமே உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஈவன் நான் உங்களுக்கு இவ்வளோ கிளாஸஸ் எடுக்கிறேன், நானுமே இங்கிலீஷில் 100% பர்ஃபெக்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நானுமே டெய்லி கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்டருந்து கற்றுக்கிறேன், உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிறேன், நான் போகிற இடம் வர இடம் பார்க்குறவங்க எல்லாருக்கிட்ட தான் நான் கற்றுட்ருக்கேன். அதுக்காக நான் பர்ஃபெக்டாக ஆகிட முடியுமா? முடியாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோதான் என்னதான் எதுவாக தான் இருந்தாலுமே நம்மளால் யாராலையுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அதுவும் நம்ம பிகினர்ஸாக பேசிக் லெவலில் கற்றுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பர்ஃபெக்ஷனுங்கிறது யோசிச்சு கூட பார்க்க தேவையில்லை. பர்ஃபெக்டாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும் ட்ரை பண்ணாதீங்க, அதுவே உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ இம்பர்ஃபெக்டாக இருந்தாலுமே இட் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல், எதுவும் கிடையாது.
நம்ம ட்ரை பண்ணுறது தான் நம்மளுக்கான ப்ளஸ். ஓகேங்களா? ஓகே. அண்ட் 6th பாயிண்ட், மிஸ்டேக்ஸ் ஆர் குட். கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் ஆர் குட். ஏன்னா நம்ம கரெக்டாக பேசுறது, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறது, கரெக்டாக செய்கிறதுலாம் நமக்கு மைண்டில் நிற்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நம்ம மைண்டில் நிற்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, ஸ்கூலுங்கிறப்போ ரொம்ப பெரிய பொண்ணுலாம் இல்லை, ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அப்போ என்னாச்சுன்னா, நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க, எல்லாருமே தமிழ் புக்கில் நம்மளுக்கு பெருந்தலைவர்கள் பற்றி நம்ம படிக்கிற எஸ்எஸ்லாம் இருக்கும்போது காமராஜர் நினைக்கிறேன், அம்மா கிட்ட வந்து நான் பெருந்தலைவர்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா நான் வந்து என்ன கிழமை பிறந்தேன் அப்படின்னு நான் கேட்டேன். அம்மா இருந்துட்டு நீ புதன்கிழமை பிறந்த, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ நான் திங்கக்கிழமை பிறக்கலையா, அப்போ நான் பெரிய ஆளாக வர முடியாதா அப்படின்னு நான் கேட்டேன். அம்மாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஏன் திங்கக்கிழமை பிறந்தா பெரிய ஆளாக வருவாங்க, பெரியவங்க எல்லாருமே திங்கக்கிழமை தான் பிறந்திருக்காங்களா, ஏன் அப்படின்னா ஆமாம்மா பெரிய ஆளுங்க எல்லாருமே திங்கக்கிழமை தான் பிறந்திருக்காங்க, ஒருத்தர் விடாமல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அம்மாவுக்கு அது எப்படி எல்லாருமே திங்கக்கிழமை பிறந்திருப்பாங்க, நீ உனக்கு எப்படி தெரிஞ்சது சொல்லு அப்படின்னு கேட்கவும் நான் என்னோட தமிழ் புக் எடுத்து கொண்டு போய் காமிச்சேன். பெருந்தலைவர் காமராஜர் ஞாபகம் இல்லை, தை திங்கள் 3ஆம் நாள் பிறந்தார். பாரதியார் இந்த ஆடி திங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதம், தை திங்கள், புரட்டாசி திங்கள், மார்கழி திங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் பிறந்தது வந்திருக்குது. அதில் திங்கள்ங்கிறது நம்மளுக்கு மாதம், எனக்கு அது தெரியாது. நம்ம மாதம் வந்து தமிழில் திங்கள்னு சொல்லுவோம், அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் அது திங்கக்கிழமை நினச்சி நான் போய் தப்பாக கேட்டேன். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, அம்மா வந்துட்டு ஐயோ அது தப்பு, திங்கள்னா கிழமை கிடையாது மாதம், தமிழ் வந்து மாதத்தையும் திங்கள்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளாரிஃபை கொடுத்தாங்க. இது எப்போ நடந்துச்சு, 2nd ஸ்டாண்டர்டில். அப்போ அது நான் பண்ண தப்பு தான். ஐயோ நான் வெக்கப்படல, ஐயோ அப்படின்னு 2nd ஸ்டாண்டர்ட் அடுத்தது வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டேனே அப்படின்னு நான் வெக்கப்படல. ஏன்னா எனக்கு அன்னைக்கு நான் அப்படி கேட்டதுனால தான் எனக்கு திங்கள்னா மாதம் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்கங்கிறது தெரிஞ்சுது. அண்ட் அதுவும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அந்த மிஸ்டேக்கில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு லைஃப்பில் பெரிய டீச்சர், உங்களுக்கு இப்போ நான் இங்கிலீஷ் சொல்லி தந்துட்டுருக்கேன்னா நான் உங்களோட பெரிய டீச்சர் கிடையாது. உங்களோட டீச்சர், பிக்கஸ்ட் டீச்சர், வெரி கிரேட்டஸ்ட் டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மிஸ்டேக்ஸ் தான். ஸோ மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கலாம். ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் குட். தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ இங்கே மாற்றி சொல்லிட்டேனே, ஐயோ இதுக்கு பதில் இதை சொல்லிட்டேனே, அந்த மாதிரி கவலைப்பட வேண்டாம். மிஸ்டேக்ஸ் ஆர் குட். ஸோ சந்தோஷப்படுங்க, மிஸ்டேக் பண்ண நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும், பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலாம்னா, நம்ம ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நம்மளே அதை பேசி ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 minute பேசி பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணலாம். அதில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி நம்ம பேசுறது நம்மளே கேட்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ரொனவுன்சியேஷன், நம்மளோட வெக்காபுலரி, நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம், நம்மளே அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ப்ராக்டிஸ் வித் ரோல் பிளே. எனக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை, என்னால் ரெக்கார்ட் பண்ணி கேட்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசுறதுக்காகவே நீங்கள் ரோல் பிளே பண்ணலாம். ரோல் பிளேங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஆக்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ மோனோனா ஒன்று, சிங்கிள். ஆக்டுங்கிறது நடிப்பு. ஸோ பலரை போல ஒருத்தரே நடிக்கிறது தான் மோனோ ஆக்ட், அதுதான் ரோல் பிளே. இப்போ நான் அபர்ணாவாகவும் பேசுவேன், எனக்கு இப்போ இங்கே பேசுறதுக்கு பார்ட்னர் யாரும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரோல் பிளே பண்ணலாம். நான் வந்து அபர்ணா, ஹாய் ஹவ் ஆர் யூ. இந்த பக்கம் வந்துட்டு அபி, ஐ எம் குட், ஹவ் ஆர் யூ. அடுத்து அபர்ணா, ஐ எம் வெரி குட், ஹவ் அபவுட் யூ, வேர் ஆர் யூ ஃப்ரம். நைஸ் டு ஹியர், ஐ எம் ஃப்ரம் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ரோல் பிளே பண்ணலாம். இந்த மாதிரி ரோல் பிளே பண்ணும்போது நான் என்ன பேசணுங்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க பேசும்போது அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணியும் பண்ணலாம், ரோல் பிளே பண்ணியும் பண்ணலாம். ரெண்டில் எது உங்களுக்கு பிடிச்சதோ அதை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே பண்ணிங்கனாலும் வெல் அண்ட் குட். அடுத்தது பில்ட் வெக்காபுலரி ஃபர்ஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பில்ட் வெக்காபுலரி ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறப்போ என்ன சொல்லணும் கருத்துங்கிறதுலாம் நம்ம லாங்குவேஜ் யோசிச்சோன்னு நீங்கள் அப்படியே கொட்டிக்கிட்டு வரும். ஒரு கருத்து, உன் கருத்து என்னப்பா அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு டாபிக் சொல்லி சொல்கிறாங்க, தமிழை இப்படிங்கிறதுக்குள்ள அப்படியே கொட்டும். இது அப்படி இருந்தது, அதான் அன்னைக்கு இப்படி ஆச்சு, இது என்ன ஆச்சு, டேட்டாவில் இப்படி சொல்கிறாங்க, நியூஸில் இப்படி சொன்னாங்க. இப்போ கோவிடேன்னு வச்சுக்கோங்களேன், கோவிட் பற்றி கேட்குறாங்க, கோவிடோட சிம்டம்ஸ் என்னப்பா நீ சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு உடனே தமிழை நம்ம ஃபஸ்ட் யோசிப்போம். கரெக்டாக நம்ம யோசிக்கும் போது தலைவலி வரும், காய்ச்சல் வரும், இருமல் வரும், மூச்சு அடிக்கும்,
மூச்சு விட முடியாது, டேஸ்ட் தெரியாது, ஸ்மெல்லு தெரியாது, இத்தனையும் அப்படியே டக்குனு வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு விஷயம் தெரியும். ஆனா அதே நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணுங்கிற போது நம்மளுக்கு தடுமாறும். ஏன் தடுமாறும்? ஏன்னா நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சாலுமே இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த பர்டிகுலர் வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு தெரியாது. அதுதான் வந்து வெக்காபுலரி. ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட சொற்களஞ்சியம். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட வெக்காபுலரியை பில்ட் பண்ணுங்க. வெக்காபுலரி பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு ரூம்ல உட்காந்துக்கோங்க. இப்போ இந்த ரூம்ல உட்காந்துருக்கீங்களா, இந்த ரூம்ல என்னென்ன இருக்கு? ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும், டோர் இருக்கும், விண்டோ இருக்கும். இந்த மாதிரி ரூம்ல என்னென்ன இருக்கு, வீட்டில் என்னென்ன இருக்கு, வெளியே என்னென்ன இருக்கு, ஒரு பர்சன் கிட்ட என்னென்ன இருக்கு, இப்போ வானத்துல என்ன இருக்கு, கிளவுட், சன், மூன். அடுத்து இப்போ என்ன நடக்குது, மழை பெய்யுது, ரெயின், என்ன காத்தடிக்குது, விண்ட். இந்த மாதிரி ஒன்னொன்னா எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வேர்ட்ஸ் கத்துக்கலாம். இது பேசிக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வெக்காபுலரி கற்றுக்க முடியும். நம்ம யோசிக்கிறதே இங்கிலீஷில் யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்மளுக்கு வெக்காபுலரி ஈஸியாக வரும். ஸோ நம்ம இங்கிலீஷ் பேசணுங்கிறப்போ நம்மளுக்கு வெக்காபுலரி ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்மளதுமே கோர்ஸ் வெக்காபுலரி தனியாக வரும். அதை பற்றியும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக பி அட்வென்ச்சரஸ். அட்வென்ச்சரஸ்ங்கிறது எப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கும் அட்வென்ச்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இடத்துல படித்தேன். டீச்சிங் இஸ் லைக் வாக்கிங் இன் அ பார்க், பட் ஒன்லி திங் இஸ் இட் இஸ் ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். ஸோ டீச்சிங் வந்து பார்க்கில் நடக்கும்போது ரொம்ப நல்ல விஷயம். பட் அது என்னன்னா ஜுராசிக் பார்க்கில் நடக்கிற மாதிரி ஒரு அட்வென்ச்சரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இடத்துல படித்தேன். அதே மாதிரி தான் நம்ம கற்றுக்க போகிறது வந்து இங்கிலீஷில் ஜாலியாக பார்க்கில் நடக்கிற மாதிரி தான். ஆனால் அந்த ஜுராசிக் பார்க்கில் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு அட்வென்ச்சராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தப்பாக பேசிட்டா இங்கே தப்பாக பேசிட்டோமா, அப்போ என்ன நடக்கும், ஐயோ இப்படி சொல்லிட்டேன்னா, ஐயோ என்ன பண்ணுறது, கீப் இட் டவுன் பதிலாக ஷட் டவுன் சொல்லிட்டேன்னா, ஐயோ என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னா நம்ம ஆர்வமாக தேடி கற்றுக்கணும். தப்பு பண்ணி அதுலேருந்து கற்றுக்கணும். ஸோ இப்படி நடந்துருச்சுன்னா இதுலேருந்து என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் மைண்டாக இருங்க. ஸோ எதுனாலும் பார்த்துக்கலாம். ரிஸ்க் எடுக்கிற ஃபீல், அந்த ரிஸ்க் எடுக்கிற ஃபீல் நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த பயங்கிறது நம்மளுக்கு போயிடும். ஸோ பயம் தான் நம்மளை வந்து எதுவுமே கற்றுக்காம நம்மளை தடுக்கிற ஒரு விஷயம். ஸோ ரிஸ்க் எடுக்கிற மைண்ட் இருக்குது, என்னாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற அந்த மைண்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணாலும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அதே தான் இங்கிலீஷ்க்கும். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன தப்பாக பேசினாலும் என்ன ஆயிரப்போகுது, நம்மளை பார்த்து சிரிப்பானா, சிரிச்சா சிரிச்சுக்கோப்போ அப்படிங்கிற அந்த மைண்ட் வந்துருச்சுன்னு வைங்களேன், ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே, என்ன ஆயிரப்போகுது மீறி போனால் அப்படிங்கிற அந்த மைண்டோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறப்போ இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டிப்ஸ் தான். பட் ஒரே ஒரு விஷயம், இந்த டிப்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நல்ல விஷயம். ஆனால் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யூ ஆர் த ஒன்லி பர்சன் டு ஜட்ஜ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எப்படி அப்படின்னு எடை போடுறதுக்கு நீங்க ஒருத்தர் மட்டுமே தகுதியான பர்சன். உங்களை வந்து நீ இப்படிதான் அப்படின்னு உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு, உங்களை எடை போடுறதுக்கு, உங்களை ஒரு தரம் பிரிக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது, நீங்க மட்டும்தான். உங்களை தரம் போட, உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கான ஒரே ஒரு கரெக்டான பர்சன் நீங்க மட்டும்தான். ஸோ யார் உங்களை பத்தி என்ன நினைச்சாலும் கவலை கிடையாது, நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நம்மளோட டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கலாம்? இன்னைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுறப்போ என்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 லைன், நீங்கள் A and B ரோல் பிளே சொன்னீங்கன்னா ரோல் பிளே. ஸோ 2 லைன் வந்து நீங்களும் அந்த இன்னொரு 2 லைன் வந்து ஆப்போசிட் பர்சன், மொத்தம் 4 சென்டென்ஸ் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே, கரெக்டாக பண்ணிடுங்க. தேங்க்யூ.